5 வருஷம் முடியும் போது சரி வேண்டாம், என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு மனசை போட்டு வேதனை ஆக்கிக்கிட்டு, என்ன பீகார் மாதிரியோ ஸ்ரீலங்கா மாதிரியோ ஆகாமல் இருந்தால் சரி. இப்போவே விலைவாசி கேட்டால் தலை சுற்றுது. போன வாரம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 130 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருள் இன்றைக்கி 154 ரூபா, 24 ரூபா கூடியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20%. அது மட்டும் இல்லை, எல்லா பொருட்களுமே விலை கூடியிருக்கு, அரிசி முதல் கொண்டு. அதெல்லாம் ஏன் இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ள விலைவாசியை குறைக்காமல் இன்றைக்கி சட்டசபையில் 110 விதியின் கீழ் சொல்லிக்கிட்டு அறிவிக்கிறாங்க. நம்ம பேசிட்ட பிரயோஜனம் இல்லை. அது இந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சியும் மக்களுக்கு இப்போ பெண்களுக்காக இவ்வளவு பண்ணுறாங்க. நமக்கு என்ன புரியலைன்னா, இப்போ ஆண்கள் யாருமே வேலைக்கு போகிறது இல்லையா, ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை ஏன் கிடையாது? அப்புறம் அன்னபூர்ணி திட்டத்தின் கீழ் 3 சிலிண்டருக்கு காசு அக்கௌண்ட்டில் தருவோம், கேஸ் தர முடியாது, கேஸ் அதில் பணமாக தரலாம் அப்படிங்கிறாரு. இது எப்படின்னு தெரில. இப்போ இது கேட்டால் சொல்லுவாங்க, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அந்த ஃபில்டர் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுவாங்க. கிடைக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. புலம்பி பிரயோஜனம் இல்லை, அனுபவிக்கணும், கடந்து போகணும். எல்லாத்துக்கும் எல்லோரும் சரி விடுங்க.